கெருபின் சேராபின் சாஷ்டாங்கம் செய்திடுமே, செட்டைகள் மூடியே ஆராதனை செய்திடுமே. கெருபின் சேராபின் ஆராதனை செய்திடுமே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. கெருபின் சேராபின் சாஷ்டாங்கம் செய்திடுமே, செட்டைகள் மூடியே ஆராதனை செய்திடுமே. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் இயேசுவை ஆராதனை, சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் இயேசுவே ஆராதனை. கெருபின் சேராபின் சாஷ்டாங்கம் செய்திடுமே, செட்டைகள் மூடியே ஆராதனை செய்திடுமே. கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த தீர்க்க தரிசன பயிற்சிக்கு உங்களை உற்சாகமாக அன்போடு அழைக்கிறேன். இந்த ஸ்கூல் ஆஃப் ப்ராஃபிட்ஸ் என்பது தீர்க்கதரிசிகளை உருவாக்குவதற்கு ஏற்படுத்தப்பட்ட ஒரு கல்வி சாலை. மாணவர்களுக்கு கற்றுக்கொள்ளக்கூடிய ஆர்வம் வேண்டுவதே அல்லாமல் நான் அவர்களுடைய கேரக்டரை பார்த்து ஜட்ஜ் பண்ணுறதுக்காக இங்கு வரவில்லை. கர்த்தருடைய வல்லமை எல்லோருக்கும் உண்டாயிருக்கும்படிக்கு நம்முடைய தீர்க்க தரிசன பள்ளியானது இயங்கி வருகிறது. இயேசு என்கிற நாமத்திற்கு வல்லமை உண்டு. அந்த வல்லமையை முறையாக கற்றுக்கொண்டு பயிற்சி பெற்று ஜனங்களுக்குள்ளாக செய்து காண்பிக்கக்கூடிய ஒரு பயிற்சி தளமாக நம்முடைய ஸ்கூல் ஆஃப் ப்ராஃபிட்ஸ் இயங்கி வருகிறது. இந்த நாளிலும் கூட தேவனுடைய வார்த்தையை நாம் மனதுருக்கமே தீர்க்க தரிசனத்தின் வித்து என்கிற தலைப்பிலே படிக்க இருக்கிறோம். எனக்கு பிரியமான தீர்க்க தரிசன மாணவர்களே, மாணவிகளே, கர்த்தருடைய தீர்க்க தரிசன வல்லமை மனிதர்களுடைய எந்த உணர்வோடு இணைந்திருக்கிறது என்று பார்க்கும் பொழுது அவர்களுக்குள்ளாக காணப்படுகிற மனதுருக்கம் என்கிற ஒரு குணாதிசயத்தின் அடிப்படையில் அது இயங்குகிறதாக இருக்கிறது. இயேசுவுடைய வல்லமையை நான் எப்படியாவது பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி வேதத்தில் பவுல் வாழ்ந்த நாட்களிலே அல்லது அப்போஸ்தலர்களின் நாட்களிலே ஒரு விலை கொடுத்து அந்த வல்லமையை வாங்க முயற்சி செய்தான். அவனால் முடியாமல் போயிற்று. அப்படியெனில் யாருக்கு கர்த்தருடைய வல்லமையை வெளிப்படுத்தக்கூடிய வரம் அதிகமாக காணப்படும் என்ற ஒரு கேள்விக்கான பதிலை வேதத்திலிருந்து சில வசனங்களின் அடிப்படையில் நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். தொடர்ந்து என்னோடு இணைந்திருங்கள். இது தீர்க்கதரிசிகளுக்கு உண்டான ஒரு பாடசாலை. ஆமென். ஆதியாகமம் 43வது அதிகாரம் 30வது வசனத்திலே யோசேப்பின் உள்ளம் தன் சகோதரனுக்காக பொங்கினபடியினால் அவன் அழுகிறதற்கு இடம் தேடி துரிதமாய் அறைக்குள்ளே போய் அங்கே அழுதான் என்று பார்க்கிறோம். அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது தன் சகோதரனுக்காக பொங்கினபடியினால். யோசேப்பை அவன் சகோதரர்கள் கைவிட்டு துரோகம் செய்து குழியில தள்ளி அவனை விட்டு போய்விட்டார்கள். சொந்த சகோதரன் என்று பார்க்காமல் இவனால் எங்களுக்கு தொந்தரவுன்னு சொல்லி வித்துட்டு போயிட்டாங்க. இறக்கப்படாமல் விட்டு சென்றார்கள். பல வருடங்களுக்கு பின்பதாக இதே சகோதரர்கள் ஒரு மிகப்பெரிய அதிகாரியை தேடி போகிறார்கள் உதவிக்காக. அவர்களுக்கு தெரியவில்லை அந்த அதிகாரி தங்களுடைய இளைய சகோதரன் என்று. ஆனால் யோசேப்பு இவர்கள் இன்னார் என்று அறிந்த பின்பு அந்த சகோதரர்கள் தங்களோடு கூட பேசும் பொழுது அவனுடைய இருதயம் பொங்குகிறதை வேதம் பதிவு செய்கிறது. யோசேப்பின் உள்ளம் தன் சகோதரனுக்காக பொங்கினபடியால்
அவன் அழுகிறதற்கு இடம் தேடி துரிதமாய் அறைக்குள்ளே போய் அங்கே அழுதான் என்று பார்க்கிறோம். ஒரு பெரிய அஃபிஷியல், அவர் கவர்மெண்ட் அஃபிஷியல், அவர் பப்ளிக்காக அழுதார்னா ஷேமா அவர் நினைப்பார். பிரைம் மினிஸ்டர் பொசிஷனில் அவர் இருக்கிறார் யோசேப். பிரசிடெண்ட் வந்து ஃபாரோ தான் பிரசிடெண்ட். அவர் பிரைம் மினிஸ்டர் போஸ்ட்டை யோசேப்புக்கு கொடுத்தார். பேர்பட்ட உயர்வு, ஒரு அற்புதமான உயர்வு அந்த யோசேப் என்கிற புருஷனுக்கு உண்டாயிருந்தது. அப்போது தன்னுடைய சகோதரர்களை பார்த்த வேளையிலே அவனுடைய இருதயம் பொங்குகிறது என்று பார்க்கிறோம். அழுகிறதற்கு இடம் தேடி, யோசேப்புக்கு தெரியும் எந்த ரூமில் ஆள் இல்லாமல் இருப்பாங்கன்னு சொல்லி, கரெக்டாக அந்த ரூம்குள்ளே போய் கதவை முட்டி டக்குன்னு அழுகிறான். அவனால் கண்ட்ரோல் பண்ண முடியல. ஒரு இமோஷன் பாருங்கள். மனிதர்களுக்குள்ளாக தசையுள்ள இருதயம் காணப்படும் பொழுது அங்கு அழுகிறதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. பொதுவாக நான் அழுது ரொம்ப நாள் ஆயிடுச்சின்னு சொல்கிறீங்களா நீங்கள்? எனக்கு அழ வேண்டிய காரணமே இல்லைன்னு சொல்லிடுறீங்களா? அல்லது அழுது அழுகையே நின்று போச்சுன்னு சொல்கிறீங்களா? என் இருதயம் கல்லாயிடுச்சுங்க இந்த நடக்கிற சூழ்நிலையெல்லாம் பார்த்து, அதனால் அழுகையே வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறீங்களா? கிறிஸ்தவ வேதத்தில் மனிதர்களுடைய இருதயத்தை, அது எப்பேற்பட்ட கடினமுள்ள இருதயமாக இருந்தாலும் அதை கண்ணீர் சிந்த வைக்கிற அளவுக்கு தசையுள்ள இருதயமாக மாற்ற வல்ல ஒரு வல்லமை அவருடைய வார்த்தையிலே உண்டு என்று நான் விசுவாசிக்கிறேன். என்னை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே அழுகிறதற்கு ஒரு ஆவி உங்களுக்குள்ளாக இருக்கும். அது என்ன ஆவி? அது தேவனுடைய ஆவி. யோசேப்பு என்ற புருஷன் பார்க்கிறோம், தன்னுடைய சகோதரனுக்காக உள்ளம் பொங்கினபடினாலே ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் தான் அவனை அங்கே இருந்திருந்தானே அழுதுருப்பான். அவனை சுற்றி பெரிய அசிஸ்டன்ட் அஃபிஷியல்ஸ்லாம் இருக்கிறாங்க, கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ்லாம் அவனை சுற்றி அவனோட உத்தரவுக்காக காத்திருக்கிறது வரிசையாக நிற்கிறாங்க. அவங்களாம் பார்க்கக்கூடாது பிடிக்கும், ரூமில் போய் அழுகிறான் பாருங்க. இந்த குறிப்பிட்ட வசனம் நாம் எப்பொழுது வாசித்தாலும் நம்மையும் அறியாமல் நம்முடைய கடினமான இருதயம் ஒரு நொடியிலே மாறி, யோசேப்பு யார்? நமக்கும் அவனுக்கு என்ன சம்பந்தம்? ஏதோ ஒரு வரலாற்றிலே ஒரு நாளிலே அவன் வாழ்ந்து செத்து மரித்து போனான். அவனுடைய சம்பவத்தை படிக்கும் பொழுது நமக்குள்ள இருதயம் ஏன் பொங்குகிறது? தேவனுடைய இருதயம் அவருடைய வார்த்தையிலே மறைந்திருக்கிறது. அவர் வார்த்தையை படிக்கும் பொழுது மனிதர்களை பார்க்கிறவராக அவர் இருக்கிறார். நாம் வார்த்தையை பார்த்து படிக்கிறோம், ஆனால் அந்த வார்த்தையோ நம்மை பார்க்கிறது. அவருடைய பார்வை நம் மீது விழும் பொழுது நம்மையும் அறியாமல் நம்முடைய கண்கள் கண்ணீர் குளமாக மாறிவிடுகிறது. இந்த தீர்க்க தரிசன பள்ளி, அந்த பள்ளியிலே நாம் பயின்று வருகிறோம். இதில் சைக்காலஜி என்கிற ஒரு மனோதத்துவ கல்வியும் இதில் இணைந்து இருக்கிறது என்றுதான் நான் உறுதியாக நம்புகிறேன். என்னோடு இந்த பயணத்திலே நீங்கள் தொடர்ந்து வருவீர்களே ஆனால், நான் கற்றுக்கொள்ள விருப்பமாக இருக்கிறேன் என்று சொல்லி என்னுடைய பாடங்களை ஒரு மாணவனாக மாணவியாக இதை கற்றுக்கொண்டே வருவீர்களே ஆனால், உங்களுடைய இருதயம் திடீரென்று அவருடைய வல்லமையினாலே எப்பொழுது வேணாலும் நிரம்பி வழியலாம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இதே ஆதியாகமத்திலே 31வது வசனத்திலே, பின்பு அவன் தன் முகத்தை கழுவி வெளியே வந்து தன்னை அடக்கி கொண்டு போஜனம் வையுங்கள் என்றான். ஒரு தாட்டி அழுதுட்டு கர்ச்சீஃபை வச்சு தொடச்சிட்டு போயிட்டார். அப்புறம் அந்த சகோதரர்கள்லாம் இன்னும் தன்னை அவங்களுக்கு வெளிப்படுத்தலை. அவங்க ஸ்டாஃப்ட சொல்கிறார், அவன் தன் முகத்தை கழுவி வெளியே வந்து தன்னை அடக்கி கொண்டு. அப்போ கண்ணீரை ஒரு மனுஷனால அடக்க முடியாது என்பதே உண்மை. பலர் சொல்கிறான், ஆம்பளையா இருந்துக்கிட்டு அழுவுறீங்களே அப்படின்னு சொல்லி. இன்னொரு சிலர் சொல்கிறாங்க, பெண்ணோட கண்ணீரை பார்த்து பேய்க்கே தாங்காது அப்படின்றாங்க. ஆனால் உண்மை என்ன? கண்ணீர் விட்டு அழக்கூடிய ஒரு இருதயத்தை தேவன் ஆண்களுக்குள்ளாக சிருஷ்டித்து வைத்திருக்கிறார். இன்னும் அதிகமாக அதை குறித்து சொல்ல வேண்டுமேனால், தன்னை போலவே மனுஷனை உண்டாக்கின தேவன் கண்ணீர் சிந்துகிற ஒரு ஆவியை ஒரு மனுஷனுக்குள்ளாக வைத்திருக்கிறார். அந்த கண்ணீரானது எப்பொழுது வெளியே வருகிறது என்று பார்க்கும் பொழுது, ஒரு உணர்ச்சி பூர்வமான காரியம் நடக்கும் பொழுது,
அந்த காரியத்தோடு அவனுடைய இருதயம் அவனையும் அறியாமல் இணைந்து கொண்டு அழ ஆரம்பிக்கிறது பாருங்க. இங்கு பார்க்கிறோம், அவன் தன் முகத்தை கழுவி வெளியே வந்து தன்னை அடக்கி கொண்டு போஜனம் வையுங்கள் என்றான். எனக்கு பிரியமான தேவனுடைய தீர்க்கதரிசன மாணவர்களே, இந்த குறிப்பிட்ட இருதயம் பொங்குகிறதற்கு, உணர்ச்சி வசப்பட்டு அழுகிறதற்கு முன்பதான ஒரு மனநிலை ஒரு தீர்க்கதரிசன வல்லமை வெளிப்படுவதற்கு முக்கியமான காரணமாக இருக்கிறது. அதே ஆதியாகமம் 43வது அதிகாரத்தில், அப்பொழுது யோசேப்பு தன் அருகே நின்ற எல்லோருக்கும் முன்பாக தன்னை அடக்கி கொண்டிருக்க கூடாமல் யாவரையும் என்னை விட்டு வெளியே போக பண்ணுங்கள் என்று கட்டளையிட்டான். யோசேப்பு தன் சகோதரருக்கு தன்னை வெளிப்படுத்துகையில் ஒருவரும் அவன் அருகில் நிற்கவில்லை. அவன் சத்தமிட்டு அழுதான். அதை எகிப்தியர்கள் கேட்டார்கள், பார்வோனின் வீட்டாரும் கேட்டார்கள். ஒரு பிரைம் மினிஸ்டர் ஆஃப் த நேஷன், ஈஜிப்டோடைய பிரைம் மினிஸ்டராக இருந்தார் யோசேப். ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையை அங்கே வாழ்ந்துட்டு இருந்தார். எல்லோருக்கும் ஆச்சரியமாய் பார்க்கக்கூடிய அளவுக்கு ஞானத்தினாலே அவர் நிரம்பி அந்த தேசத்தை ஆண்டு கொண்டு வந்தார். அதனால் அவர் செய்கிறதெல்லாம் வாய்த்தது. புகழும் கீர்த்தியும் யோசேப்புக்கு அப்படியே துரத்திக்கிட்டு வந்தது. எல்லோரும் அவரை தெண்டனிட்டு வணங்கினார்கள். அப்பேற்பட்ட மகத்துவமான ஒரு பிரைம் மினிஸ்டராக யோசேப்பு இருந்தார் பாருங்க. ஆனால் அவருக்குமே கூட இருதயம் என்ற ஒரு காரியம் இருந்தது, மனதுருக்கம் என்கிற ஒரு காரியம் இருந்தது. அந்த மனதுருக்கத்தை அவர் எப்படி வெளிப்படுத்தினார், அதை அவரால் கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சுதா என்று பார்க்கும் பொழுது இல்லை. இங்கு பார்க்கிறோம், அங்கே நின்ற எல்லோருக்கும் முன்பாக தன்னை அடக்கி கொண்டிருக்க கூடாமல் யாவரையும் என்னை விட்டு வெளியே போக பண்ணுங்கள் என்று கட்டளையிட்டான். ஃபஸ்ட்டு எல்லாம் போயிருங்கன்னு சொல்லி கண்ணீர் வர்றதுக்கு முன்னாடி ஒரு அசிஸ்டன்ட் இருந்திருப்பார் இல்லையா, எல்லாத்தையும் வெளியே போக சொல்லுப்பா அப்படின்னா ஒரு அசிஸ்டன்ட் சொல்லியிருப்பார், இல்லை வெளியே போங்க சார், இது ஒரு முக்கியமான யோசனையில் இருக்கிறார் சொல்லி அனுப்பிச்சிருப்பாங்க. அவங்க போனது தான் தாமதம். ஓன்னு சத்தம் போட்டு அழுகுறார். பக்கத்து வீட்டுக்காரங்களுடைய கதவுக்குள்ளாக அந்த சத்தம் போகுது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அந்த அளவுக்கு சத்தம், ஓன்னு அழுகுறாரு கட்டி பிடிச்சி. அவன் சத்தமிட்டு அழுதான் என்று பார்க்கிறோம். யோசேப்பை அவனுடைய சிறு வயதில், மேபி ஒரு 15 வயசு இருக்குன்னு நினைக்கிறேன், அவனுக்கு துரோகம் இழைத்து அவனை கஷ்டப்படுத்தி அவனை விற்று விட்டார்கள் எகிப்தியர்களுக்கு அடிமையாக. இந்த சம்பவம் நடந்து பல வருடங்களுக்கு பின்பதாக அவன் தன்னுடைய சகோதரர்களை பார்க்கிறான். தன்னுடைய சகோதரர்கள் தன்னை வஞ்சித்ததை தன்னுடைய இருதயத்திலே அவன் காயமாக எண்ணிக்கொண்டு, எப்பொழுதும் அந்த காயம் அவனுடைய இருதயத்தில் இருந்தபடினாலே ஒரு குறிப்பிட்ட நாளிலே அதை அடக்கிக் கொள்ள முடியாமல் ஓ என்று அழுகிறதை நாம் பார்க்கிறோம். அதை எகிப்தியர்கள் கேட்டார்கள், பார்வோனின் வீட்டாரும் கேட்டார்கள். யோசேப் என்கிற பிரதம மந்திரி தன்னுடைய சொந்த சகோதரர்கள் நிமித்தம் கண்ணீர் விட்டு ஓ என்று அழுகிற சத்தத்தை எகிப்தியர்கள் கேட்டார்கள், பார்வோனின் வீட்டாரும் கேட்டார்கள் என்று பார்க்கிறோம். பார்க்கவில்லை, கேட்டார்கள். அழுகிற சத்தத்தை கேட்டார்கள் என்று எழுதியிருக்கிறது. எந்த அளவுக்கு அந்த 10 வருட காயத்தை தன்னுடைய இருதயத்தில் சுமந்தவனாக காணப்பட்ட யோசேப்பு அந்த நொடியிலே அவன் அழுகிறதை பார்க்கிறோம். 2 முடிவுகளை அவன் எடுத்திருக்கலாம். ஒன்று, தனக்கு துரோகம் செய்த சகோதரர்களை தேவன் என் கையில் ஒப்பு கொடுத்தார், அவர்களை நான் தண்டிக்காமல் விடமாட்டேன் என்கிற ஒரு கடினமான இருதயத்தின் தன்மை. இன்னொன்று, அவர்கள் என்னதான் துரோகம் பண்ணியிருந்தாலும் அவர்களுடைய சகோதரர்கள் என்கிற ஒரு எண்ணம் மேற்கொண்டபடினாலே ஒரு தெய்வீக ஆவி அவனுக்குள்ளாக இறங்கி அவனுக்குள்ளாக இருந்த தசையுள்ள இருதயம் அழ ஆரம்பித்தது. அந்த கண்ணீரானது சத்தமாக 4 பேர் கேட்கத்தக்கதாக வெளிப்பட்டதை நாம் பார்க்கிறோம். இந்த மனதுருக்கமே தீர்க்க தரிசனத்தின் வித்து என்கிற தலைப்பிலே நாம் பாடங்களை கற்றுக்கொண்டு வருகிறோம். இந்த மனதுருக்கத்தை நாம் குறித்து ஆராய்கிற வேளையிலே சிக்மண்ட் ஃப்ராய்டு என்கிற ஒரு மனோதத்துவ வல்லுனர், சைக்காலஜிஸ்ட் சொல்கிறார் பாருங்க, unexpressed emotions will never die. They are buried alive
அண்ட் வில் கம் ஃபோர்த் லேட்டர் இன் அக்லியர் வேஸ் என்று சொல்கிறார் பாருங்க. வெளிப்படுத்தக்கூடாத முடியாத உணர்வுகள் மரித்து போவதில்லை ஒரு மனிதனுடைய இருதயத்தில். அப்படியே ஆழத்தில் இருக்குது அந்த இருதயத்தில். அப்படி அது வெளியில் வரும்பொழுது, ஒரு நாள் அது வெளியில் வருது. அந்த வெளியில் வரும்பொழுது இவருடைய கோட்பாட்டின்படி அது அக்லியான ஒரு வழியில், ஒரு அசிங்கமான வழியில் அது வெளிப்படுத்தப்படுகிறது என்று பார்க்கிறோம். கர்த்தருடைய ஆவியை பெற்ற தீர்க்கதரிசிகள் அப்படிப்பட்ட காயத்தின் வழிகளை, தவறான முடிவுகளை செய்து தேவனுக்கு பிரியமில்லாமல் நடந்து கொள்ள மாட்டார்கள். அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள்? யோசேப்புடைய மனநிலையை பார்க்கும் பொழுது அவன் கதறி அழுதான், அடக்கிக் கொள்ள முடியாமல் அவன் அழுதான். அப்பேற்பட்ட ஒரு வல்லமையை தேவன் மனிதர்களுக்குள்ளாக வைத்து அந்த மனிதர்கள் தன்னை போலவே இருக்க வேண்டும் என்கிற ஒரு எண்ணத்தை உடையவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, சிக்மண்ட் ஃப்ராய்டு சொல்றாரு, அடக்கி வைக்கப்பட்ட உணர்வுகள் ஒரு மனிதனுடைய இருதயத்திலே மரித்து போவதில்லை. நீண்ட நாட்களுக்கு பின்பதாக அது அசிங்கமான காரியங்களை செய்ய ஒரு மனுஷனை தூண்டுகிறது என்கிற ஒரு கோட்பாட்டை சொல்கிறார். ஆனால் கர்த்தருடைய வேதத்தின்படி நான் சொல்கிறேன், தைக்கப்பட்ட நெருக்கப்பட்ட சூழ்நிலையிலே நம்முடைய இருதயத்திலே காணப்படுகிற காயத்தின் தழும்பானது அவருடைய ஆவியானவர் ஏற்படுத்துகிற சமயங்களிலே அது கண்ணீரின் வெளிப்பாடாக வருகிறது. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆதியாகமம் 31ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே, அப்பொழுது ஏசா எதிர்கொண்டு ஓடி வந்து அவனை தழுவி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான், இருவரும் அழுதார்கள் என்று பார்க்கிறோம். இந்த சம்பவத்திலே ஏசா துரோகம் செய்த மனிதன் அல்ல, யாக்கோபே துரோகம் செய்த மனிதன். இவன் தான் கட்டுப்பிடிச்சு அழுதுருக்கணும் மன்னிப்பு கேட்டு. ஆனா நடந்த சம்பவத்தை பார்க்கும்பொழுது ஏசா சட்டப்படி அவனுக்கே சொத்து எல்லாம், சுதந்திரம் எல்லாம் உரிமையாக கொண்டாடப்பட வேண்டும். ஆனால் ஒரு குறுக்கு வழியிலே அந்த ஆசீர்வாதத்தை யாக்கோப்பு பெற்றபடினாலே அவன் பயந்து ஓடிவிட்டான், அண்ணன் கொன்றுவான்னு சொல்லி. ஒரு நாள் வருது, தன்னுடைய அண்ணனை பார்த்தே ஆக வேண்டும் என்கிற ஒரு வாழ்க்கை சூழ்நிலையிலே அவனை எதிர்கொண்டு போக, பல வருடங்களுக்கு பின்பதாக தன்னுடைய தம்பி தன்னை தேடி வருகிறான் என்ற காரியத்தை அறிந்த அண்ணனானவன் தம்பியின் மீது கோபத்தை காட்டாமல் அங்கே என்ன செய்கிறான், அவனை தழுவி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான் என்று பார்க்கிறோம். அப்போ ஏசாவை நான் பார்க்கும் பொழுது யாக்கோபிடம் இல்லாத ஒரு தெய்வீக குணம் இருந்ததை நான் பார்க்கிறேன். இவன் பயத்தின் நிமித்தம் தன்னுடைய அண்ணனை காண வருகிறான். தன்னுடைய தம்பியை காண அவன் வரும்பொழுது என்னுடைய தம்பி என்கிற உணர்ச்சி பொங்க அவன் தன்னுடைய தம்பியை என்ன பண்ணுகிறான் என்று பார்க்கிறோம். அவனை தழுவி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான் என்று பார்க்கிறோம். இந்த காரியத்தில் நான் ஏசாவின் இருதயத்தை தேவனுடைய இருதயம் போல இருக்கிறது என்று சொல்லுவேன், அல்லது தேவனுடைய இருதயம் ஏசாவின் இருதயத்தை போல இருக்கிறது என்று சொல்லுவேன். ஏசாவை குறித்த மற்ற காரியங்கள் வித்தியாசமாக வேதத்தில் எழுதப்பட்டிருந்தாலும் ஏசாவினுடைய இருதயம் தனக்கு துரோகம் செய்த தம்பியை மன்னித்து அவனை இன்னும் அதிகமாக நேசிக்கக்கூடிய ஒரு உந்துதலை அவனுடைய இருதயத்தில் காணப்பட்டதை நாம் அறிந்து கொள்ளலாம். ஹல்லேலூயா. இருவரும் அழுதார்கள் என்று பார்க்கிறோம். அண்ணனும் அழுகிறாரு, தம்பியும் அழுகிறாரு. அப்போ தம்பி காம்ப்ரமைஸ் பண்றாரு. எப்படி அப்படின்னா, நான் தப்பு பண்ணிட்டேன், அதனால உங்களுக்கு நான் இந்த காரியத்தெல்லாம் தரேன்னு சொல்லி கிஃப்ட் கொடுக்க போறார். தப்பு பண்ணது பல வருடங்களுக்கு முன்பதாக, அவர் அப்பயே போய் சரி பண்ணியிருக்கணும் இல்லையா? ஆனால் அந்த கேப்பை விட்டுட்டார். தனக்கு ஒரு காரியம் ஆகணுன்றதுக்காக அவர் இப்போ அண்ணங்கிட்ட போறாரு. போய் சொல்ற டயலாகை பார்த்தோம் அப்படின்னா, நான் என்கிட்ட இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு தரேன் அண்ணே, தயவுசெய்து வாங்கிக்கோங்க அப்படின்ட்டார். அப்போது அண்ணே சொல்கிறார் பாருங்க, அதற்கு ஏசா, என் சகோதரனே எனக்கு போதுமானது உண்டு, உன்னுடையது உனக்கு இருக்கட்டும் என்றான். பாருங்க ஏசாவுடைய இருதயம் எப்படிப்பட்டதாக இருக்குன்னு சொல்லி. தன்னுடைய தம்பி தன்னுடைய குற்றத்தை மறைக்க தன்னோடு நலம் பொருந்த காணிக்கையோடு வருகிறான். தனக்கு துரோகம் செய்த தம்பி தன்னோடு சமாதானம் பண்ணும்படிக்கு சில உச்சிதமான பொருள்களை கொண்டு வந்து தனக்கு கொடுக்க வருகிறான் என்கிற எண்ணத்தை அறிந்த அண்ணன் ஏசா
எனக்கு எதுக்கு தம்பி இதெல்லாம் வேண்டாம், எனக்கு போதுமானது இருக்குது, உன்னோடையே இருக்கட்டும்னு சொல்லி மனதார தன்மையை மன்னித்ததை பார்த்து நாம் அறிந்து கொள்கிறோம் ஒரு தெய்வீக எண்ணம் ஏசாவினுடைய இருதயத்தில் இருந்தது. ஹல்லேலூயா, தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. மனதுருக்கமே தீர்க்க தரிசனத்தின் வித்து என்கிற தலைப்பில் இந்த நாளின் பாடத்தை நாம் கற்றுக்கொண்டு வருகிறோம். சங்கீதம் 119:9, வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான், உமது வசனத்தின்படி தன்னை காத்து கொள்ளுகிறதுனால் தானே என்று எழுதியிருக்கிறது. அப்போது நான் சொல்கிறேன், ஒரு தீர்க்கதரிசியாய் நீங்கள் மாற வேண்டுமே ஆனால் உங்களுக்குள்ளாக கண்ணீர் விடுகிற ஒரு குணாதிசயம் காணப்பட வேண்டும். வேதத்தை படிக்கும் பொழுது நாம் எப்பேற்பட்ட கெட்டவர்களாக இருந்தாலும் நம்மையும் அறியாமல் கண்ணீர் வைக்கக்கூடிய வல்லமை ஆதியாகமத்தில் காணப்படுகிற வசனங்களிலே அதிகமாக உண்டு. ஹல்லேலூயா. ஏனென்றால் நாம் வேதத்தை படிக்கும் பொழுது தேவனுடைய கண்கள் நம்மை நோக்குகிறதா இருக்கிறது, நம்முடைய இருதயத்தை நோக்குகிறதா இருக்கிறது, நம்முடைய இருதயத்தை தசையுள்ள இருதயமாக மாற்றுகிறதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போது தேவனுடைய வசனத்தின்படி தன்னை காத்து கொள்ளுகிறதுனால் தானே நம்முடைய வழிகள் சுத்தமாகும் என்பதே அதில் மறைந்திருக்கிற உண்மை. இன்னொரு சம்பவத்தை நாம் படிக்க போகிறோம். 1 ராஜாக்கள் 18வது வசனத்திலே, அதற்குள்ளாக வானம் மேகங்களினாலும் காற்றினாலும் கருத்து பெருமழை உண்டாயிற்று. ஆகாப் ரதத்தில் ஏறி இஸ்ரேலுக்கு போனான். கர்த்தருடைய கை எலியாவின் மேல் இருந்ததினால் அவன் தன் அறையை கட்டிக்கொண்டு இஸ்ரேலுக்கு வருமட்டாக ஆகாபுக்கு முன்பாக ஓடினான் என்று பார்க்கிறோம். ஒரு பக்கம் நம்முடைய இருதயத்திலே மனதுருக்கத்தின் ஆவி காணப்படுமே ஆனால், திடீரென்று கண்ணீர் சிந்துகிற ஒரு குணம் காணப்படுமே ஆனால், அதனுடைய இன்னொரு பக்கம் எப்படிப்பட்டதா இருக்கிறதா, வல்லமையை வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது. எலியா என்கிற தீர்க்கதரிசியின் காரியத்தை பார்க்கும்பொழுது எலியாவுக்கு ஒரு 90 வயசு 80 வயசு இருக்கும். ஒரு 80 வயசு 90 வயசு முதியவரால் மாரத்தானில் ஓடி ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்க முடியுமா? முடியாது. ஆனால் இது தீர்க்கதரிசியினுடைய ஆவியை பார்க்கும் பொழுது இங்கே என்ன எழுதியிருக்கிறது, கர்த்தருடைய கை எலியாவின் மேல் இருந்ததினால் அவன் தன் அறையை கட்டிக்கொண்டு இஸ்ரேலுக்கு வருமட்டாக ஆகாபுக்கு முன் ஓடினான் என்று பார்க்கிறோம். ஆகாப் என்கிற ராஜா குதிரையில் ஏறி வேகமாக போகிறான். குதிரையுடைய வேகத்தோடு மனிதர்களுடைய வேகம் போராட முடியாது. அந்த காலத்தில் குதிரை அவ்வளோ வேகமாக ஓடுகிற ஒரு மிருகம். அந்த மிருகத்தையும் தாண்டி அதிக வேகமாக ஓடக்கூடிய ஒரு வல்லமை தேவனுடைய ஆவியினாலே எலியாவிற்குள் புகுந்ததை நாம் பார்க்கிறோம். அந்த வல்லமை அந்த வயது முதிர்ந்த அந்த தாத்தாவை வேகமாக ஓட செய்ததை பார்க்கிறோம். எனக்கு பிரியமான தேவனுடைய தீர்க்கதரிசனமானவர்களே, எப்பொழுது நம்முடைய இதயத்தில் கர்த்தருடைய மனதுருக்கம் காணப்படுகிறதோ அது பெரிய காரியங்களை இன்னொரு பக்கம் நம்மை வைத்து செய்கிறதாய் இருக்கிறது என்பதே இந்த பாடங்களிலே நாம் கற்றுக்கொள்கிற செய்தியாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இதை ஏற்றுக்கொள்கிறீர்கள்? தொடர்ந்து இந்த செய்தியை முடியும் வரைக்கும் கேட்பது உங்களுக்கு நல்லது. ஒரு புக்கை படிக்கிறோம், ஒரு சாப்டரை ஃபஸ்ட்டு பேராகிராஃபை மட்டும் படிச்சுட்டு மூடி வைக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. அந்த ஆத்தர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்ற ஒரு கான்செப்டை முழுமையாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. புரிந்தது போல் இருக்கலாம், இதை தான் அவர் சொல்ல வர்றாரு அப்படின்ட்டு. ஆனால் அவர் வேறு எங்கேயாச்சும் அவங்களை கொண்டு போவார் பாருங்க அந்த ஆத்தர். அதே போல் தான் கர்த்தருடைய செய்தியை நான் தரும்பொழுது நான் பாடமாக சொல்லிக் கொடுக்குறேன். இது செய்தி கிடையாது. என்னுடைய மாணவர்களையும் மாணவிகளையும் வல்லமையுள்ள தீர்க்கதரிசிகளாக மாற்றுவதே என்னுடைய அழைப்பு. ஸ்கூல் ஆஃப் ப்ராஃபிட்ஸ் மறந்துடாதீங்க. ஃபஸ்ட்டு நம்ம யோசேப்பு அழுததை பார்த்தோம், ஏசா அழுகிறத பார்க்குறோம். அடுத்தது யோவான் 11வது அதிகாரத்தில் 33 அவள் அழுகிறதையும் அவளோடு கூட வந்த யூதர்கள் அழுகிறதையும் இயேசு கண்டபோது ஆவியிலே கலங்கி துயரமடைந்து அவனை எங்கே வைத்தீர்கள் என்றார். ஆண்டவரே வந்து பாரும் என்றார்கள். இயேசு கண்ணீர் விட்டார் என்று பார்க்கிறோம். சர்வ வல்லமையுள்ள தேவன் தன்னுடைய சாயலினாலே மனிதனை உண்டாக்கினார். தன்னுடைய சாயலை போல மனிதனை உண்டாக்கினார். தேவனிடமும் கண்ணீர் விடுகிற ஒரு குணம் உண்டு. அதைத்தான் இங்கே பார்க்கிறோம். இயேசு கண்டபோது ஆவியிலே கலங்கி துயரமடைந்து. அவர் உடனே அற்புதத்தை பண்ணலங்க. அங்கே ஒரு இமோஷனல் வார்ஃபேர் நடக்குது பார்க்குறோம். அப்போது ஒரு காரியத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஒரு இருதயத்தில் இமோஷனல் வார்ஃபேர் நடக்கும் பொழுது, ஒரு ஆத்துமாவில்
உணர்ச்சி பூர்வமான போராட்டம் ஒன்று நடக்கும் பொழுது அது ஒரு கிரியையாய் வெளிப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவும் கூட இங்கே முதலாவது அவருடைய இருதயத்தை நாம் கவனிக்கும் பொழுது அவர் ஆவியிலே கலங்கி துயரமடைந்து என்று எழுதியிருக்கிறது. அவரே ஜனங்களை உண்டாக்கினார், அவர்களுக்கு குறிப்பிட்ட பிறந்த நாளையும் மரண நாளையும் வைக்கிறார், அவர்கள் மரித்து போகிறார்கள். இவைகள் ஆண்டாண்டு காலமாக நடந்து வருகிறது. இதில் ஒரு தேவனாக அதை பார்க்கும் பொழுது அவர் சிருஷ்டித்த அவருடைய ஜனங்கள் இயற்கையின் நியமத்தின்படி அல்லது தெய்வீக கோட்பாட்டின்படி ஜனிப்பதும் மரணிப்பதும் ஒரு மனிதனுக்கு உண்டாயிருக்கிற சூழ்நிலையிலே தேவனுக்கு எப்படி மனதுருக்கம் என்று ஒரு காரியம் உண்டாயிருக்கும்? ஒரு மெக்கானிக்கில் தானே இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும், வராங்க போகிறாங்க அப்படின்ற கணக்கில். ஆனால் இங்கே இயேசு கிறிஸ்துவானவர் தேவனுடைய இருதயத்தை வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். இயேசு கண்டபோது ஆவியிலே கலங்கி துயரமடைந்து. எந்த ஒரு மனுஷியுடைய வேதனையும் தேவன் பரலோகத்திலிருந்து பார்க்கும் பொழுது எப்படிப்பட்டவராக தன்னை வெளிப்படுத்துகிறார்? ஆவியிலே கலங்கி துயரமடைந்து. இதுவே சர்வ வல்லமை உள்ளவருடைய இருதயமாக இருக்கிறது. அந்த ஆவியிலே கலங்கி துயரமடைந்து என்கிற சம்பவத்தோடு அவர் போய்விட்டாரா? அவர் சொல்லியிருக்கலாம், கரெக்டுமா, அவன் துக்கம் எனக்கு தெரியுது, அதனால் என்ன பண்ணுறது, அவனோட நேரம் வந்துருச்சு, அவன் போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிருக்கலாம் இல்லையா? ஆனால் எப்பொழுது தேவனுடைய இருதயம் ஆவியிலே கலங்கி துயரமடைகிறதோ அப்பொழுது அவரையும் அறியாமல் அந்த எண்ணம் அவரை உந்தி அந்த மனிதனுக்கோ மனுஷிக்கோ ஒரு அற்புதத்தை செய்ய முற்படுகிறதை பார்க்கிறோம். அவனை எங்கே வைத்தீர்கள் என்றார். உடனே அவர் கேட்குறார், எங்கே வச்சிங்க அவனை? அவருக்கு தெரியும் அவனோட பாடி எங்கே இருக்குன்ட்டு. அங்கே தான் தேவன் என்பதை மறைத்து அவனை எங்கே வச்சிங்க அப்படின்னு கேட்குறாரு பாருங்க. ஆண்டவரே வந்து பாரும் என்றார்கள். இயேசு கண்ணீர் விட்டார். வந்து பாரும் என்று சொல்லும் பொழுது அப்படியே அவர் மெதுவாக அந்த லாசரஸ் இருந்த கல்லறைக்கு நடந்து போயிருக்கணும் இல்லையா? ஆனால் எழுதப்பட்ட வசனம் என்ன? இயேசு கண்ணீர் விட்டார் என்று எழுதியிருக்கிறது. தேவனுடைய இருதயம் நம்முடைய துக்கத்தை நாம் அவரிடம் சொல்லுகிற வேளையிலே அவரும் கண்ணீர் சிந்துகிற தேவனாக தன்னை வெளிப்படுத்துகிறார். அந்த கண்ணீருக்கு பலன் உண்டா? மனிதர்களுடைய கண்ணீரை ஒரு துருத்தியிலே வைத்து அதை பார்த்து அவர்களுடைய காரியத்தை கேட்டு அவர்களுக்கு நியாயம் விசாரிக்கிற தேவன். அவருடைய கண்ணீர் எவ்வளவு விலையேற பெற்றதாக இருக்கும். அந்த கண்ணீருக்கு வல்லமை உண்டு. ஹல்லேலூயா. முதலாக தேவன் எங்கே கண்ணீர் விட்டார் என்று பார்க்கும் பொழுது ஆதியாகமம் 3வது அதிகாரம் 8வது வசனம் 9வது வசனங்களை படிக்கும் பொழுது தேவனுடைய இருதயத்தின் ஒரு காரியம் நமக்கு வெளிப்படும். பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளிந்து கொண்டார்கள். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய் என்றார். ஆதாமும் ஏவாளும் தோட்டத்திலே சந்தோஷமாக இல்லற வாழ்க்கையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். ஒரு சோதனை வருகிறது. அந்த சோதனையில் விழுந்து விட்டார்கள். அந்த சோதனையில் விழுந்த பின்பு அவருடைய இருதயம் குற்ற உணர்வினாலே நிரம்பினபடியினாலே ஒளிந்து கொள்ளுகிறார்கள். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். தேவன் இந்த 2 பேரையும் சிருஷ்டித்து விட்டு ஒவ்வொரு நாளும் காலையில் பகலின் குளிர்ச்சியான வேளையில் அவங்களோட பேச வர்றார். எவ்வளோ விஷயங்கள் பேசியிருக்கலாம் இல்லையா? அன்னைக்குன்னு பார்த்து அந்த ஸ்பாட்டில் 2 பேரும் இல்லை. தேவனுடைய இருதயம் கலங்கினது. அங்கே லாசரு மரித்து போனான். அவனுடைய சகோதரிகள் புலம்பின பொழுது அவருடைய இருதயம், கர்த்தருடைய இருதயம் கலங்கினது, கண்ணீர் சிந்தினது. இங்கே நான் உண்டாக்கின எனக்கு பிரியமான மகனும் மகளும் ஒரு சோதனையிலே விழுந்து தன்னை மறைத்து கொண்டிருக்கிறார்களே என்கிற ஒரு காரியம் தேவனுடைய இருதயத்தை கலக்கினதாக காணப்பட்டது. அவர் ஆதாமை கூப்பிட்ட பொழுது அவருடைய இருதயம் எப்படிப்பட்டதா இருக்கும் என்ற ஒரு கற்பனையை நான் சொல்கிறேன். ஆதாம், எங்கடா போன நீ? எனக்கு பிரியமா உன்னை உண்டாக்கினேனே, நான் பார்த்து உன்னை சிருஷ்டித்தேனே, எங்க போன நீ?
என்கிற ஒரு உணர்ச்சி பூர்வமான ஒரு காரியம் ஆதாமை பார்த்து தேவனுக்கு உண்டாயிருந்தது. தான் அழுததை தேவன் வேதத்திலே அங்கு பதிய வைக்கவில்லை. எப்படி யோசேப்பு தான் அழுகிறதை யாரும் காணக்கூடாது என்கிற காரியத்தில் ஒரு ரூம்ல போய் ஒளிஞ்சுக்கிட்டு அவன் அழுகிறான், அதே போல ஆதாமை தேவன் பார்த்த பொழுது தன்னுடைய கண்ணீர் இந்த பூமிக்கு தெரியக்கூடாது என்று மறைத்துக் கொண்டார். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஷலோம்.